முத்து செய்யாத ஒரு விஷயத்தை வந்து சீதாட்ட சொல்லி புதிய பிரச்சனை வந்து ஃபார்ம் பண்ணுறான் அருண். ஸோ அவனோட பேச்சு கேட்டு மீனாட்ட வந்து பயங்கரமாக வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க சீதா. இதனால மீனா வந்து பொறுமை இழந்து சீதா வந்து கண்டமணிக்கு வந்து திட்டிடுறாங்க. வாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அருண் வந்து அவனோட மனசுக்குள்ள வந்து பிளான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ சீதா வந்து ஃபுல்லாக என் பக்கம் தான் இருக்கணும், அதுக்காக முத்துவோட பேரை வந்து கெடுத்தா வந்து போதும் அப்படின்னு மனசுக்குள்ள வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவனோட லுக் பார்த்தீங்கன்னா அப்படியே சீரியஸாக வந்து இருக்கு. அந்த நேரத்தில் அவன் வந்து சீதாட்ட வந்து சுத்தமாக முத்து செய்யாத விஷயத்தை வந்து ட்விஸ்ட் பண்ணி வந்து சொல்லிடுறான். அவன் அப்படி என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, ஓ மாமா தான் ஆளை வச்சு என்னை வந்து அடிக்க வச்சாரு, பின்னாடி வந்து நல்லவனா நடிச்சு என்னை வந்து காப்பாத்தினாரு அப்படின்னு வந்து அருண் வந்து சொன்ன உடனே சீதாக்கு வந்து ஆச்சரியத்தில் அப்படியே வந்து ஃப்ரோசன் மாதிரி வந்து நிற்கிறாங்க. ஸோ அவன் மனசுக்குள்ள வந்து இது வந்து நம்பவே வேண்டாம் அப்படின்னு ஒரு டவுட் ஒன்று வரும். ஆனால் அருண் பேசுகிற பேச்சில் வந்து ஒரு உண்மை இருக்கிற மாதிரி வந்து சீதாக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அங்கே தான் வந்து சீதாவோட மைண்டே வந்து ஷேக் ஆகுது. சந்திராவோட பொண்ணுங்க மீனாவும் சீதாவும் ரெண்டு பேரும் இந்த மாதிரி வந்து சண்டை போடுற பார்த்த உடனே அவங்க அம்மா வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அருண் சீதா ரெண்டு பேருக்கு வந்து மேரேஜ் நடந்ததுல இருந்து பழச எல்லாமே மறந்து வந்து சீதா வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் வந்து முத்து வந்து நினைக்கிறான். ஆனா அருண் வந்து எதையுமே மறக்காம கண்டினியூஸா முத்து மேல வந்து வன்மமா வந்து இருக்கான். ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்றான்னா முத்துவோட பேரை வந்து கெடுக்கிற மாதிரி வந்து சீதாட்ட எதையாவது சொல்லிட்டே இருக்கிறான் அருண். அதே மாதிரி தான் இப்போ அவன் பண்ணன காரியத்தினால மீனா சீதா கடையில வந்து பெரிய சண்டை ஒன்று வெடிக்குது. ஸோ அருண் சொல்றதை கேட்ட உடனே சீதா வந்து என்ன பண்றாங்கன்னா மீனாக்கு வந்து கால் பண்றாங்க. என் மாமா வந்து இப்படி தான் வந்து பண்ணியிருக்காரா அப்படின்னு வந்து சொல்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. மீனா வந்து அதை கேட்ட உடனே வந்து சிரிக்கிற மாதிரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க, எஸ்பெஷலி இவர் வந்து அப்படின்னு வந்து சொல்லி டிஃபெண்ட் பண்றாங்க. ஆனா சீதாக்கு வந்து கோபம் வந்து அதிகமாகுது. அப்படியா, அப்போ என் புருஷன் வந்து போய் சொல்றான்னு சொல்றியா, அவர் கண்ணு முன்னாடி நடந்ததா அவர் வந்து சொல்றாரு, ஆனா நீங்க மட்டும் நம்பவே மாட்டீங்களா அப்படின்னு வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறா சீதா. அப்போ சீதாவோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படியே செம்ம கோவத்துல இருந்து இருக்கு. மீனோட ஃபேஸ் வந்து சாந்தமா வந்து இருந்துச்சு, பட் ஸ்லோலி வந்து பொறுமை இழந்த மாதிரி வந்து இருக்குது சீதா சொன்னது கேட்ட உடனே. ஸோ இதோட டேரக்டர் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் கட் ஒன்று கொடுத்துருக்காரு. அருண் பைக்ல வந்துட்டு இருக்கிற டைம்ல குடிபோதையில வண்டியில 3 பேர் வந்து வர்றாங்க. ஸோ அவனை வந்து வம்பு இழுக்கிறாங்க. அதோட ரோட்ல வச்சு அவனை வந்து அடிச்சு வெளுத்துறாங்க. அப்போன்னு முத்து இடையில புகுந்து அவனை வந்து காப்பாத்துறான். ஸோ அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நேரா வீட்டுக்கு வந்து சீதாட்ட நடந்த பிரச்சனைக்கு காரணம் முத்து தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அவனே வந்து ஆளை வச்சு இவனை வந்து அடிக்க வச்சிருக்கான். லாஸ்ட்ல வந்து நல்லவன் மாதிரி இவனை வந்து காப்பாத்திருக்கான் அப்படின்னு சீதாட்ட வந்து சொல்லிடுறான். இந்த மாதிரி தான் வந்து அருண் வந்து டைரக்டா வந்து வீட்டுக்கு போய் வேற மாதிரி வந்து கதையை வந்து செட் பண்ணியிருக்கான். இதனால தான் இப்போ சீதா மீனாக்கு வந்து ஃபைட் வர காரணமா இருக்கு. சீதாவும் இதை நம்பி மீனாக்கு கால் பண்ணி அம்மா வீட்டுக்கு வர சொல்றா. இதுக்கிடையில மீனாட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து முத்து சொல்லிடுறான். ஸோ அந்த இடத்துல யாருக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்து நடந்திருந்தாலுமே நான் போய் காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆனால் அந்த அருண் வந்து எங்கிட்ட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போயிட்டான் அப்படின்னு முத்து ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் மட்டும் பேசியிருந்தா நம்ம எல்லாருமே குடும்பமாக ஒன்றா சேர்ந்து இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு பெருந்தன்மையாக வந்து முத்து சொல்லிட்டு இருக்கான். சீதா கால் பண்ணி வர சொன்னனால மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறா. ஸோ அங்கே வச்சு சீதா என்ன சொல்றாங்க, அருண் ஆளை வச்சு முத்து மாமா வந்து அடிச்சிருக்காரு அப்படின்னு சீதா வந்து சொல்றா. அதுக்கு மீனா என்ன சொல்றாங்கன்னா, என் புருஷன் அப்படியெல்லாம் வந்து பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்ல போய், அப்போ அருண் வந்து போய் சொல்றாருன்னு சொல்றியா அப்படின்னு வந்து சீதா வந்து கேட்குறாங்க. இதனால ரெண்டு பேர் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வாக்குவாதம் வந்து வெடிக்குது. ஸோ என் புருஷன் வந்து என்ன நடந்துச்சுன்னு கிட்ட சொல்லிட்டாரு, ஆனால் அருண் வந்து உங்ககிட்ட எதையோ சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னு மீனா வந்து சொல்றாங்க. அப்போ சந்திராவும் சத்யாவும் முத்து இப்படி எல்லாமே பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுறத பார்த்த உடனே பக்கத்தில் இருந்த சந்திராக்கு வந்து மனசு உடஞ்சு போயிடுது. என் ரெண்டு பொண்ணும் இப்படி சண்டை போட்டுக்கணும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே அப்படின்னு அவங்க வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் சீதா வந்து அதை ஏற்றுக்காம மாமா இப்படி எல்லாம் ரவுடித்தனம் பண்ணுவாருன்னு அப்படின்னு வந்து சொல்றாங்க. முத்து வந்து சீதா ரவுடின்னு அப்படின்னு சொன்னனால மீனா வந்து பொறுமை இருந்து பலாருன்னு வந்து அரைஞ்சிடுறாங்க. அப்போ சீதா என்ன சொல்றான்னா, நீயும் புருஷ மாதிரியே ரவுடித்தனம் பண்றியா அப்படின்ட்டு எக்கச்சக்கமா ஓவரா வந்து வாய் பேசிடுறாங்க. கடைசியில் என்னையே நீ அடிச்சிட்டு இல்லை, இனிமே உன் முகத்திலே வந்து முழிக்க மாட்டேன், இதுதான் உன்னை வந்து நான் கடைசியாக நான் பார்க்கறது அப்படின்னு எல்லாமே பேசிட்டாங்கன்னு சீதா கோவமா கிளம்பி போயிடுறாங்க. இந்த மாதிரி சீதா அந்த டைலாக் சொல்லும்போது மீனாவோட கண்ணில் இருந்து வந்த கண்ணீர் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுது. இதனால மீனாவோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப உடஞ்சு போயிடுது. அவளும் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஸ்கூட்டியில் வரும்போது இதை பற்றியே வந்து யோசிச்சுட்டு வரா. சீதா சொன்ன வார்த்தை, இவங்க அடிச்சது எல்லாமே மீனாவோட மனசுல வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுது. அந்த கன்ஃபியூஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் வந்து மோதுற அளவுக்கு வந்து போறா. அந்த டைம்ல வந்து நமக்கு ஒரு சடன் டென்ஷன் ஃபார்ம் ஆகிற சீன் தான் வந்து அது. ஸோ ஆனால் நேரோவா வந்து எஸ்கேப் ஆயிடுறா. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் சீதாவும் நடந்த விஷயத்தை வந்து எல்லாமே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதனால எந்த வேலையிலுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கா. சீதா வந்து வீட்டுக்கு போய் அவனோட மனசு வந்து அமைதி இல்லாம வந்து தவிச்சிட்டு இருக்கா. சீதா என்ன நினைக்கிறானா, நான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டணும் அப்படின்னு மனசுக்குள்ள வந்து கில்ட் வருது அவளுக்கு. ஆனால் அதே சமயம் சீதா என்ன திங்க் பண்றானா, என் புருஷன் சொன்னது வந்து உண்மை இருக்கு அப்படின்னு வந்து ஸ்டபர்னாகவும் இருக்கா. அந்த டியூவல் இமோஷன்னால அவனால எந்த வேலையிலுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கா. ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஃபைலை வந்து மிஸ் பண்ற அளவுக்கு வந்து போகுது. அப்போ ஸ்டாஃப் அதை பார்த்துட்டு அவள்கிட்ட கேட்கறாங்க. அவள் வந்து சைலண்டா இருக்கா. ஸோ அது வந்து எடுத்து இடத்துல வச்சிடறா. எபிசோட் கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா பார்வதி வீட்டில் வந்து விஜயா அவளோட ஃபர்ஸ்ட் டே யோகா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ எல்லாருமே சைலண்டா வந்து மேட் போட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு புதிய ஒரு ஆள் ஒருத்தர் வராரு. ஸோ அவர் வந்து பார்வதி கிட்ட வந்து பேசும்போது நார்மலா இல்லாம பாய்டிக் மாதிரி வந்து பேசுறாரு.
உங்கள் கிளாஸ்ல வந்ததும் எனக்கு புது பிறவி போல இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி வந்து பேசுறாரு. பார்வதியும் விஜயாவும் ஷாக்கிங் ஆகுறாங்க. அதே மாதிரி கன்ஃபியூஷன் லுக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதோட ஒரு சஸ்பென்ஸ் மியூசிக் வச்சு தான் வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. விஜயாவோட புது கிளாஸ்ல வந்து என்ன பிரச்சனை வந்து நடக்க போகுதோ அப்படின்றது இனி வர எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்படிதான் இன்னைக்கு சிறடிக்கு ஆசை எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் என்ன மாதிரி புது பிரச்சனையெல்லாம் வந்து வரப்போகுதோ தெரியல. சீதா மீனா சண்டை வந்து கரெக்டா இருக்கா இல்ல அருண் பிளான்ல வந்து சக்சஸ் ஆக போகுதா, அதுக்கான அப்டேட் வந்து நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் எபிசோட் நரேஷன்ல வந்து சொல்ல போறேன். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாம உங்களுக்கு வந்து உடனே வரும்.